ஹாய். பிசி வாங்கும்போது நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பிசி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யோசிச்சு தான் வாங்கணும். ஆனால் சில விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பிசி வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சின்ன ப்ரைஸ் சேஞ்சுக்காக பிராண்ட்ஸ் மாற்றி வாங்குறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரேம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ரேம் பிராண்ட் கோர்சர், க்ரூஷியல், ஜிஸ்கில், ஹைப்பரெக்ஸ், எக்ஸ்பிஜி இப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இதோட சேம் மாடல்ஸை கம்பேர் பண்ணாலுமே பிராண்ட்ஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் கோர்சர் ரேமுக்கு பதிலாக எக்ஸ்பிஜியை சூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா சின்ன ப்ரைஸ் கேப் இருக்கிறதுனால. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கோர்சாரை விட எக்ஸ்பிஜியோட வாரண்டி ரேஷியோ கொஞ்சம் அதிகம். சில டைம் எக்ஸ்பிஜியோட வாரண்டி ப்ரொசீஜர் ரொம்ப லேட் ஆகும் கோர்சாரை கம்பேர் பண்ணும்போது. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிசி வாங்கும்போது ஒரு காம்பனண்ட்டில் சின்ன ப்ரைஸ் கேப்புக்காக நம்ம பிராண்ட் மாற்றி வாங்கினோம் அப்படின்னா அந்த பிசியோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் பிசி வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த பிராண்ட் டிஃப்ரென்ஸ் நாங்கள் சொல்கிறது இன்னெக்ஸ் சினாரியோ தான். எல்லா பிராண்ட்ஸுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யூஸர் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்காக பிராண்ட்ஸ் மாற்றி வாங்குறது ரேமில் மட்டும் கிடையாது, கூலர், கேஸ், எஸ்எம்பிஎஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமாக எஸ்எஸ்டிலையும் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு புது பிசி வாங்கும்போது இந்த பிராண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக யோசித்து டிசைட் பண்ணி பிராண்ட் சூஸ் பண்ணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபியூச்சர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காம்பனன்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்குறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிபியூ. இன்றைக்கி ஒரு ஜிபியூ வாங்கிட்டு ஃபியூச்சரில் நான் இன்னொரு ஜிபி ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹை வாட்டேஜ் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் வாங்குறது, அப்புறம் டாப் டயர் மதர் போர்ட்ஸ் வாங்குறது, வென்டிலேஷன் நிறைய வேணும்னு சொல்லிட்டு பெரிய கேசஸ் வாங்குறது. ஆக்சுவலாக நல்ல காம்பனன்ட்ஸ் வாங்குறது தப்பு கிடையாது. பட் இந்த காம்பனன்ட்ஸ் வாங்குறதுக்காக மெயினான சில காம்பனன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்டிஐயோட இல்லாமலாம் பில்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, i3 பிசி வாங்கும்போது கூட நான் ஃபியூச்சரில் i7 அப்கிரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டாப் டயர் மதர் போர்டு வாங்கிட்டு எஸ்எஸ்டி கூட வாங்காமல் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கம்ப்யூட்டரோட ஃபுல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பிசி வாங்கும்போது உங்களோட பட்ஜெட்குள்ளே உங்களோட யூஸ்க்கு பெஸ்ட்டு ஸ்பெக்ஸ் வாங்கிக்கோங்க. ஃப்ரம் டே ஒன்லேருந்தே உங்களோட பிசி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பிசிலையுமே பண்ண முடியும். அப்படி சப்போஸ் பண்ண முடியல, பவர் சப்ளை பத்தலை, நீங்கள் ஹையர் அண்ட் கிராஃபிக் கார்டு இன்னொன்று அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு இன்னொரு பிஎஸ்சி வாங்குறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், மாடல் கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக நீங்கள் பிசி வாங்கும்போது ப்ராசர் மாடல் சூஸ் பண்ணும்போது கோர் i3, கோர் i5, கோர் i7, கோர் i9ங்கிறது ஒரு ஜென்ரிக் மாடல் நேம் தான். அது எக்ஸாக்ட் மாடல் நேம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராசரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கோர் i5னா அது என்ன ஜென்ரேஷன், அதோட என்ன பர்டிகுலர் மாடலுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக கோர் i7 கோர் i5ஐ விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும்னு சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கோர் i5 10th ஜென்ரேஷனை விட கோர் i3 12th ஜென்ரேஷன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். சேம் ஃபார் AMD Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்ன ஆர்கிடெக்சர், அது என்ன சீரீஸில் லான்ச் ஆன ப்ராசஸர் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சீரீஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் பிசி வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட் ஸ்பெக்ஸ் வித் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு பிசி உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணி கொடுப்போம். எங்கள் ஷாப் கோயம்புத்தூரில் இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசி பில்டு பண்ணி ஷிப் பண்ணி கொடுக்குறோம். டோர் டெலிவரி வித் 100% இன்சூரன்ஸ் கவரேஜோட. எங்கள் சேனலில் கஸ்டமைஸ்டு பிசி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.